வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஷு சமையலறை. ஸோ நான் வந்து 2 வெர்டிக்கல் ஷெல்ஃப்ஸ் ₹150 ஈச்சுன்னு வாங்கினேன். ஸோ அதை நான் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஷெல்ஃப்ஸ் வீட்டில் கம்மியாக இருக்குது, ரெண்டட் ஹவுஸில் இருக்கோம் அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்டிங்கன்னா நான் வீடியோஸ் புதுசாக அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த 2 வெர்டிக்கல் ஷெல்ஃப்ஸு 4 பிரித்து 4 இடத்துல யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். வாங்க. இது எல்லாமே டிட்டாச்சபிள் தான். ஆக்சுவலாக கடையில் போய் பார்க்கும்போது எல்லாமே டிட்டாச் பண்ணி தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க. இதை நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அட்டாச் பண்ணி இந்த மாதிரி 3 ஷெல்ஃபாக வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நான் இந்த ஷெல்ஃபை வந்து இந்த மாதிரி 2 பிரித்து, ஒன்று தான் நான் கிச்சனில் இருக்கிற நான் ஆயில் வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் அதில் வந்து அஞ்சரை பொட்டி, மேலே எனக்கு தேவையான இந்த காஃபி டீ அதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறேன். கீழே பிரித்த அந்த ஒரு ஷெல்ஃபை எடுத்து நான் வந்து என்னோடய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இந்த மாதிரி வளையல், ஹேர் பேண்ட்ஸு, ஸ்டிக்கர்ஸு இந்த மாதிரி நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். கீழே கொஞ்சம் கேப் இருக்கும், அதுலேயும் நீங்கள் உங்களோட சீப்பு, மிரர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வெர்டிக்கல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிச்சனில் பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து ஆயில் வச்சுக்கிறதுக்காக தனியாக ஒரு ட்ரே வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த ஷெல்ஃப்ஸ்க்கு கீழே வச்சுட்டு அது நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதுனால இது ஈஸியாக இருக்கும் எடுத்து உள்ளார திருப்பி வைக்கிறதுக்கு. அதுக்கு மேலே நான் வந்து அஞ்சரை பொட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே டீ தூள், காப்பி தூள்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு ஷெல்ஃபை அதையும் நான் 2 பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இதை ஒன்று பிரித்து ஷெல்ஃபை தான் நான் வந்து பூஜா ரூமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பூஜா ரூமில் எனக்கு கீழேயும் ஸ்பேஸ் நிறைய இருந்தால் கீழே வைக்கிறதுக்கு திங்ஸ் இருந்தது. ஸோ அதனால் கீழே வந்து இந்த கவர்லாம் நான் யூஸ்வலாக எடுக்க மாட்டேன் அடிக்கடி. அதனால் அதெல்லாம் கீழே வச்சுட்டு மேலே வந்து நான் யூஸ் பண்ணுற பழைய அகல் விளக்கு, திரிநூல், தீப்பெட்டி அதெல்லாம் மேலே வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மிச்சம் இருக்கிற இந்த ஷெல்ஃபில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே வெங்காயமும் பூண்டும் வச்சுருக்கேன், கீழே வந்து பொட்டேட்டோ வச்சுருக்கேன். பட் இதில் பாருங்கள், நான் கவர் போட்டு வச்சுருக்கேன், நியூஸ் பேப்பர் கவர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த வெங்காயம், உருளைக்கிழங்குலேருந்து கொட்டுற மண்ணெல்லாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக கீழே நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து போட்டால் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த ஷெல்ஃப்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரித்து நீங்கள் வேறு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இது ஒரு ஐடியா தான், நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், இல்லை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா அதையும் ப்ளீஸ் தயக்கம் இல்லாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.